தஞ்சாவூரில் தேமுதிக கட்சி சார்பில் கும்பகோணம் திருவையாறு சட்டமன்ற பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், பீகாரில் மட்டும் வாக்கு திருட்டு நடக்கவில்லை, இந்தியா முழுவதும் அந்த நிலைமைதான் உள்ளது, தமிழ்நாட்டிலும் உள்ளது, அது செய்தியாக வந்துள்ளது என்றார். இந்த முறைகேடுகளை தடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் வேலை. அதற்கு துணையாக நீதியரசர்கள் இருக்க வேண்டும். ஜனநாயக ரீதியில் நடக்கின்ற தேர்தல் நியாயமாக மக்களுக்கான உண்மையான தேர்தலாக இருக்க வேண்டும் என்றும், தமிழக முதல்வர் பலமுறை வெளிநாடு சென்றுள்ளார், இதுவரை என்ன முதலீடு வந்துள்ளது என எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கேட்கின்றனர். அதை அவர்கள் கொடுக்க வேண்டும். எத்தனை தொழிற்சாலைகள் வந்துள்ளது, எத்தனை பேருக்கு வேலை வழங்கியுள்ளது என முதலமைச்சர் தான் அதை கூற வேண்டும். இந்த முறை சென்று 15,000 கோடி முதலீடு வந்துள்ளது என்று கூறுகிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ளை அறிக்கையாக கொடுத்து செயல் வடிவம் பெறும்போதுதான் முதல்வர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும், தமிழகம் முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையான பழைய ஊதியம் வழங்க வேண்டும், பணியை தனியாருக்கு விடாமல் அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக பொருளாளர் எஸ்.கே. சுதீஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பீகார்ல மட்டுமே ஏதோ வாக்கு திருட்டு நடக்கிற மாதிரி பிரபகண்டா பண்றாங்க. நேத்து கூட அதை தான் நான் பேசுறேன் திருவாரூர்ல. இந்தியா முழுக்க அந்த நிலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயே அதான போட்டிருக்காங்க. அதனால இந்த முறைகேடுகளை தடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அதற்கு துணையாக நீதி அரசர்களும் இருக்கணும். ஜனநாயக ரீதியாக நடக்கின்ற தேர்தல் நியாயமானதாக, மக்களுக்கான உண்மை தேர்தலாக இருக்கணும் தான் தேமுதிக சார்பாக கேட்கிறோம். பல முறை அவர் வெளிநாடுக்கு போயிருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் என்ன முதலீடுகள் வந்துச்சு, வெள்ளை அறிக்கை எதிர்கட்சி கேட்கிறாங்க, அதை அவர் கொடுக்கணும். எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வந்திருக்கு, முதலமைச்சர் தான் அது சொல்லணும். இந்த முறையும் போயிருக்காரு. 15,000 கோடி முதலீடு ஈட்டுக்கு வந்திருக்கிறோம் சொல்றாரு. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ளை அறிக்கையா கொடுத்து அது செயல் வடிவம் பெறும்போதுதான் அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கணும். அவங்க கேட்கறது 2 தான். பழைய ஊதியம் அவங்களுக்கு வேணும், தனியாருக்கு விடாம கவர்மெண்ட் ஜாப்லயே இருக்கணும் பெர்மனன்ட். இது 2 தான் அவங்க கேட்கிறாங்க. பட் அரசு அதுக்கு பதில் சொல்லாம, உங்க கல்வி உதவி தரோம், காலை உணவு தரோம், உங்களுக்கு வீடு கட்டி தரோம் ஏதோ வேற அவங்க சொல்றாங்க. ஆனா அதை யாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இல்லை. இது சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து தூய்மை பணியாளர்களும் இன்னைக்கு ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துறாங்க. அவர்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று தேமுதிக சார்பா சொல்றோம்.